ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் செஷன். இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 26 and 25 ஆகஸ்டோட இம்பார்ட்டண்ட்டான ஹிந்து வேர்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா ரீவைட்டலைஸ். ஸோ நமக்கு ஒரு சில வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் தெரியாமல் இருக்கும். பட் அதோடைய ரூட் வேர்டு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு சென்டென்ஸை ரீட் பண்ணி வேர்ட்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த வேர்டெல்லாம் எனக்கு ஆர்இல ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திருப்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம், அகெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது இந்த ரீவைட்டலைஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரீஎனர்ஜைஸ், ரீஎனர்ஜைஸ் இல்லை அப்படின்னா பிரேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அப்போ ரீஎனர்ஜைஸ் இல்லை அப்படின்னா பிரேஸ் தான் எனக்கு ரீவைட்டலைஸோட சினோனிம். ஸோ அடுத்த வேர்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டிசென்ஷன். ஸோ டிசென்ஷன் இஸ் அ நவுன். டிஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே என்னது, சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். அப்போ டிசென்ஷன் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேவா? டிசென்ஷன் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா யூஃபிமிசம். யூஃபிமிசம், யூஃபிமிசம் அப்படிங்கிறது எனக்கு நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சப்ஸ்டியூட். யூஃபிமிசம் அப்படின்னா சப்ஸ்டியூட். ஹெடான்ஸ்டிக். ஸோ ஹெடான்ஸ்டிக் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தனக்கு சந்தோஷமாக இருக்கிறத வந்து செய்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஹெடான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தட் இஸ் ப்ளஷர் சீக்கிங். இல்லை அப்படின்னா இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்டெலிஜென்ட். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எபிட்டோமைஸ். எபிட்டோமைஸ் இஸ் அ வேர்ப். இதுக்கு மீனிங் வந்து சம்மரைஸ் பண்ணுறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எபிட்டோமைஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் சம்மரைஸ். டிமொபைலைஸ். ஓகேவா? டிமொபைலைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிஸ்சார்ஜ். இல்லை அப்படின்னா டிஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிஸ்சார்ஜ், டிஸ்பேண்ட் இது எல்லாமே டிமொபைலைஸோட சினோனிம்ஸ். செவன்த் வேர்டு என்ன அப்படின்னா டாக்மா. டாக்மாங்கிறது இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் அ டீச்சிங், பிலீஃப். ஓகேவா? பிலீஃப், நம்பிக்கை. இல்லை அப்படின்னா ப்ரீச்சிங், டீச்சிங் இது எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? இதான் என்ன அப்படின்னா டாக்மா. சோர். சோர் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயின்ஃபுல், இல்லை அப்படின்னா ஹர்ட்டிங், ரொம்ப வலிக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம சோர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நைன்த் வேர்டு பார்த்தோம்னா பேண்ட்ரிமோனியம். பேண்ட்ரிமோனியம் இஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குழப்பம். ஓகேவா? ஸோ சயோஸ், சயோஸ். அடுத்த வேர்டு அஸ்வேஜ். அஸ்வேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெளியே விடுறது. ஓகேவா? ஸோ ரிலீவ், ஈஸ். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா எலிவியேட் அப்படின்னு சொல்லலாம். எலிவியேட். சரிங்களா? ரிலீவ், ஈஸ் அண்ட் எலிவியேட் இது எல்லாமே எனக்கு அஸ்வேஜோட சினோனிம். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த வேர்டு டெண்டர். டெண்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்கிறோமா, யங் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா கேரிங், கேரிங், கைண்ட் இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு டெண்டரோட சினோனிம். சரிங்களா? அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளினரி. பிளினரி இஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்கண்டிஷனல். பிளினரி பர்சன் அப்படின்னா அன்கண்டிஷனல் பர்சன். ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ஷோஸ் அ பிளினரி லவ் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அன் அன்கண்டிஷனல் லவ், அன்லிமிட்டெட்.
சரிங்களா. அன்லிமிட்டெட், அன்ரெஸ்ட்ரிக்டட் இதெல்லாமே சொல்லலாம். அடுத்த வேர்டு பார்த்தோம்னா லீத்தல். லீத்தல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் மார்டல். ஓகேவா, மார்டல். சம்திங் தட் இஸ் வெரி பாய்சனஸ், வெரி டேஞ்சரஸ், தட் லீட்ஸ் டு டெட். ஸோ டெட்லி, மார்டல் இதெல்லாமே எனக்கு லீத்தலோட சினோனிம் தான். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா இன்ஜீனியஸ். ஸோ இன்ஜீனியஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சம்திங் தட் இஸ் வெரி கிரியேட்டிவ், இமேஜினேட்டிவ். ஓகேவா, இமேஜினேட்டிவ் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா அன்பிரசிடென்டட். அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சமம் இல்லாத. ஓகேவா, ஸோ அன்ஈக்குவல்டு, பொருத்தம் இல்லாத, ஸோ அன்மேட்ச்டு. சரிங்களா, இதான் என்ன அப்படின்னா அன்பிரசிடென்டட். தென் நெக்ஸ்ட் வேர்டு வந்து என்ன அப்படின்னா ரெபலியஸ். ரெபலியஸ் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ், ஒழுக்கம் இல்லாத, சண்டை போடக்கூடிய. ஸோ ரெபலியஸ் அப்படின்னா டிஸ்ஒபீடியன்ட். இன்சபார்டினேட். ஓகேவா, இதெல்லாமே சொல்லலாம். அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்னிஃபிஷியன்ஸ். இட்ஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங்னா மேக்னிஃபிஷன்னா சம்திங் தட் இஸ் வெரி கிரேட்டா. ஸோ ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா கிரேட்னஸ். ஓகேவா, கிரேட்னஸ் இது எல்லாமே எனக்கு மேக்னிஃபிஷியன்ட்டோட சினோனிம்ஸ். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ரெடி. இது வந்து எனக்கு அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லுக்கிங் வெரி ரெட், ரோசி, ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடியது. ஓகேவா, ரெட்டிஷ். அந்த பிரைட்டாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், ரெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தி ரெட்டி ஈவினிங் லைட். ஓகேவா, அது ஈவினிங் லைட்டு எப்படிப்பட்ட லைட் அப்படின்னா பயங்கரமாக பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு லைட். அப்போ த ரெட்டி ஈவினிங் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெட்டிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் எனக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்டெம்ப்ட். ஸோ கான்டெம்ப்ட் அப்படிங்கிறப்போ இது வந்து எனக்கு நவுன் விச் மீன்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். ஓகேவா, டிஸ்ரெஸ்பெக்ட். கான்டெம்ப்ட் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட். அடுத்த வேர்டு பார்த்தோம்னா லேக்ஸ். லேக்ஸ் வந்து எனக்கு அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நெக்லிஜென்ட். ஓகேவா, நெக்லிஜென்ட். லேக்ஸ் அப்படின்னா எனக்கு நெக்லிஜென்ட். லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன். ஸோ வெக்காப்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஒரு எண்டே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ரீவைட்டலைஸ். ஸோ ரீன்னு சொல்லி எனக்கு எந்த வேர்டு ஸ்டார்ட் ஆனாலுமே திருப்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரீ எனர்ஜைஸ் இல்லை அப்படின்னா பிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி டிஸ்சென்ஷன், டிஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனாலே தட் இஸ் நெகட்டிவ். ஸோ டிஸ்அக்ரிமெண்ட். யூஃபியூமிசம். யூஃபியூமிசம் அப்படின்னா சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, அடுத்து பார்த்தோம்னா ஹெடோனிஸ்டிக். ஹெடோனிஸ்டிக் அப்படின்னா ப்ளஷர் சீக்கிங் இல்லை அப்படின்னா இன்டெலிஜென்ட். எபிடோமைஸ். எபிடோமைஸ் அப்படின்னா எனக்கு சம்மரைஸ். டிமொபைலைஸ் அப்படின்னா டிஸ்சார்ஜ் இல்லை அப்படின்னா டிஸ்பேண்ட். டாக்மா அப்படின்னா எனக்கு பிலீஃப், டீச்சிங், ப்ரீச்சிங். சோர் அப்படின்னா பெயின்ஃபுல். பேண்டிமோனியம் அப்படின்னா குழப்பமான. ஸோ சயோஸ். ஆசுவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலீவ், விட்டுறது. ஓகேவா, ஸோ ரிலீவ், ஈஸ், எலிவியேட் இது எல்லாமே சொல்லலாம். அண்ட் டெண்டர் அப்படிங்கிறப்போ ஒன்று டெண்டர் கோகோனட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், விச் மீன்ஸ் வெரி யங். இல்லை அப்படின்னா கைண்ட் அதெல்லாமே நம்ம சொல்லுவோம். கேரிங் இதெல்லாமே. ஓகேவா, ஸோ ஹி வாஸ் அன்யூஷுவலி டெண்டர் டு மீ, விச் மீன்ஸ் எப்பயும் இல்லாமல் எம்எல்ஏ இப்போ என்ன பண்ணுறான், கருணை காட்டுறான். ஹி வாஸ் அன்யூஷுவலி டெண்டர் டு மீ. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா பிளனரி, விச் மீன்ஸ் அன்கண்டிஷனல். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தேவர் ஆஃபர்ட் எ பிளனரி இன்டெலிஜென்ஸ் பை தி போப், விச் மீன்ஸ் அன்கண்டிஷனல், அன்லிமிட்டெட். ஓகேவா, இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், கேரிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, அந்த போப்பால் இவங்க வந்து கண்டிஷனலே இல்லாத ஒரு அன்லிமிட்டடான ஒரு இதை வந்து ஆஃபர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ லீத்தல் அப்படிங்கிறப்போ டெட்லி, மார்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இன்ஜீனியஸ் அப்படின்னா இது கிரியேட்டிவ், இமேஜினேட்டிவ்.
For example, he was ingenious enough to overcome the limited budget, which means he was creative enough, he was intelligent enough, okay, imaginative enough. Unprecedented, which means unequaled இல்ல அப்படின்னா unmatched. And rebellious அப்படின்னா disobedient, insubordinate. Magnificence அப்படின்னா splendor, greatness, ஓகேவா. Ruddy அப்படின்னா red, rosy, reddish, something that is very bright. Contempt அப்படின்னா disrespect. And lax அப்படின்னா negligent, ஓகேவா. So in this video we have learned just 20 words from the Hindu newspaper 25 and 26 of August cover பண்ணிருக்கிறோம், ஓகேவா. Hope this session is useful and thank you for watching.